இப்ப கூட நேற்று பார்த்திருப்பீங்க, ஒரு 986 பார்மசிஸ்ட் மருந்தாளுநர்கள். இதுக்கு முன்னாடி எல்லாம் அரசாங்கத்துல ஒரு மருந்தாளுநர் வேலை வாங்கினா யாரையாவது பார்க்கணும், எங்கேயாவது கவனிக்கணும், ஏதாவது பண்ணணும். அதெல்லாம் பண்ணாதான் முடியும். ஆனா இந்த ஆட்சியில மட்டும்தான் வெளிப்படை தன்மையோட ₹1 செலவில்லாம, எந்த விதமான சிபாரிசு இல்லாம, திறமை தகுதி இதன் அடிப்படையிலேயே பணி நியமனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு 986 மருந்தாளுநர் பணியிடங்கள் இப்பதான் எக்ஸாம் முடிச்சிங்க. இந்த 986 பணியிடங்களுக்கு எவ்வளவு பேர் எக்ஸாம் எழுதினாங்க தெரியுமா? 31,000 பேர் எழுதினாங்க. இந்த 31,000 பேர்ல 986 செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆகி நேற்றுக்கு லிஸ்ட வந்து இணையதளத்தில் வெளியிட்டு இருக்கிறோம். இதுல டிரான்ஸ்பரண்டா யார் வேணாலும் போய் இணையத்துல பாத்துக்கணும்னா யாருக்கு எவ்வளவு மார்க், யாருக்கு முன்னாடி வந்திருக்கிறோம், யாருக்கு பின்னாடி வந்திருக்கிறோம், யாருக்கு வேலை கிடைச்சிருக்கு, இந்த டீடைல் 986 பேருக்கான பட்டியல் நேற்று ரிலீஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்ன சொன்னா, இங்க நிகழ்ச்சிக்கு வந்த உடனே ஹெல்த் செக்ரட்டரிகளை சொன்னேன், மேடம் இன்னைக்கு வந்து இந்த 986 நீங்க நாளையில இருந்து ஒரு 4-5 நாள்ல கவுன்சிலிங் நடத்துங்க. இப்ப நாமளா உட்காந்து ஆபீஸ்ல நீ ராமநாதபுரத்துக்கு போ, நீ புளியங்குடிக்கு போ, நீ ராமேஸ்வரத்துக்கு போ, நீ மதுரைக்கு போன்னு சொல்றதை விட அவங்களாவே எங்க போறதுன்னு கேட்டுக்குன்னு அவங்களை அங்க அனுப்புங்க. அவங்க வந்து மன திருப்தியோட வேலை செய்வாங்க. அந்த மாதிரி கேட்டு அவங்களுக்கு ஆர்டர் போடுங்க. போட்டு முடிச்சுட்டு இன்னும் ஒரு 10 நாள்ல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கரங்களினால் இந்த 986 மருந்தாளுநர் பணியிடங்கள் அவர்களுக்கு தரப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவும் கூட இந்தியாவில் முதன்முறையாக முதல் பணியிடம் என்பது இந்த கலந்தாய்வின் மூலம் தரப்படவிருக்கிறது. அது ஒரு 986 பணியிடங்கள்